ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் ஹில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். காமாட்சி, என் கூட விளையாட வரமாட்டியா? வா காமாட்சி, விளையாடலாம். எங்க அம்மா விளையாடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அப்போ போ. உனக்கு ஒருக்கா சொன்னக்கா புத்திக்கு மட்டுப்படாதா? இந்த அக்கா வராதுன்னு சொல்லிருக்கோம்லவ. வெளியத்த ரொம்ப பசிக்கிட்ட, சாப்பாடு இருந்தா கொடுக்குறீங்களா? சி, எட்டி தூரம் போ, துஷ்டம் முடிச்ச கழுத. ஏட்டி இங்க நேமுல வருத உம்ம சீக்க எம்ம போட்டுக்கு புடிச மேல 10 ரூபாய் வருதியா? ஏத்தி குறுக்கு அறுத்து விட போலாங்கிட்டு. இன்னொருக்கா கஞ்சி குடு கடி குடு வாசு தரப்புக்கு வந்தேனாக்கா சட்டப்பை எடுத்து எரிஞ்சு போடுவேன், பாத்துக்கோ. கனிமொழி, கனிமொழி, அடியே பேச்சு வராடி. அப்படி எல்லாரும் வரலாம். வெள்ளையம்மா, வெள்ளையம்மா, போ போ. எங்க அம்மாலாம் உங்க கூட தாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. போ போ. கனிமொழி, நீ என் கூட பேச மாட்டியா? பேச மாட்டேன். போ போ. ஆச்சி, தூ, இந்த சடியில யாரு ஊருக்குள்ள விட்டாவ? சீக்கு பிடிச்ச மூதிய தூர போல. ஆளாக்கு போசி அரைப்படி நாளின்னு ஆட்டிக்கிட்டு நிக்கா. அந்தக்கா போல. சன்னாசி மாமா. ஐயோ, இவன் இங்கனே இருக்கு வரா? ஏலே ஓடில. சீக்கு பிடிச்ச சிரிக்கி வரா? அந்தக்க போவாதவ, ஒருத்தல போவ. சண்பகா, சண்பகா, எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது. உங்க அம்மாட்ட சோறு வாங்கிட்டு வரியா? கொஞ்சோண்டு வாங்கிட்டு வா பிள்ளை, பசிக்குது பிள்ளை. எம்மா, ஏண்டி எம்மா, பேசிக்கு பச்சிக்கு சோறு வாங்கியா சொன்னா. அவகிட்ட ஏமல பேசுத? அவளுக்கு ஒட்டுவா ரொட்டி நோவு இருக்கு தெரியும்ல? திருத்துருவம் பிடிச்ச கழுதைகளா, எம்புட்டு வாட்டி சொல்றது திண்ணையில உட்காந்து தின்னாதன்னு. உள்ளார போங்கடே. இன்னும் வாசல்ல தான் நிக்கிறாளா? இந்த வாரேன். கை எடுல. உன்னதான் ஒதுக்கி வச்சிருக்காவல, ஏம்பல இங்க வார? அத்தை, வயிறு ரொம்ப பசிக்குது, கொஞ்சோண்டு சோறு இருந்தா கொடுக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, போலாம். கொஞ்சோண்டு கொடுங்க. உனக்கு எதுனா கொடுத்தா ஓ சீக்கு எங்களுக்கும் தொத்திக்கும். போறியா வாரியில் எடுத்தாரவா? போவாளா? சோறு கேட்டு வந்துட்டான். ஏல, அந்த குட்டி பாவம்ல, பசிக்கும் தானே கேக்குதா? நேத்து வரைக்கும் நம்ம பிள்ளைங்களோட விளையாண்ட குட்டி தானே அவ. கொஞ்சம் கஞ்சி கொடுத்தா குறைஞ்சா போயிடுவ. சத்த சும்மா இருக்கீங்களா? 2 வாரத்துக்கு முந்தி அவங்க அப்ப சீக்கு வந்து செத்தப்ப ஒத்த சனம் போச்சா? ஊரு சனமே ஒதுக்கிக்கிட்டாவ. நமக்கு என்ன வேர்த்தா வடியுது? சொசைட்டிக்காரனுவ சேசிபில வாரிட்டு போய் புதைச்சானுங்க. நமக்கும் 2 பிள்ளைங்க இருக்கு, காவந்து பண்ண வேணாமாக்கும். ஏலா, அதெல்லாம் நீ ஏன் தொடுதா? உன்னைத்தான் தொடக்கூடாதுன்னு சொன்னமில்லவ? இந்த அக்கா வாழ. இன்னொருக்கா இந்த தண்ணி தொட்டி என்ற உன்னை பார்த்தேன்னு வையன், தென்னை மட்டிலே சவுட்டி போடுவேன். சவுட்டி
வாழ இந்த பக்கம். அக்கா தண்ணி தாகமா இருக்குக்கா, கொஞ்சோண்டு குடிச்சுக்கிறேன்க்கா. முதல்ல இந்த அக்கா வாழ. உனக்கு தண்ணி எல்லாம் எதுவும் கிடையாது. போல போ, அந்த அக்கா போ. அப்பனை தூக்கி கொடுத்துட்டா ஆத்தாவோட கதி என்னன்னே தெரியல. இந்த லட்சணத்துல இதெல்லாம் தொட்டு பழங்கி அந்த நோவை நம்மளுக்கும் கொடுத்துருவா போல. என்ன நின்னு எட்டி பார்த்துட்டு இருக்கிறவ போல. தலைவரே, அந்த குட்டி பேச்சு எதுக்கால வரா? உங்க முகத்துல துணி எடுத்து மாட்டு. இந்த குட்டி ஏமலங்க தெரியுதா? இவளோட ஒரே ரோதனையா போச்சு. ஏல உன்னதான் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கும்ல, ஏமல வந்த? ஐயா பசி கண்ணை கட்டுது, அதான் சோறு வாங்க வந்தேன். பசிக்கா? உனக்கு ஆறுல புளிதடியை வச்சிருக்காங்க, உன் குச்சிக்கு போவே தருவாவ. இங்க நான் சுத்திட்டு தெரிஞ்ச சுளுக்கெடுத்து போடுவேன். அப்பனை முழுங்கிட்டான். ஆஸ்பத்திரியில் ஆத்தாக்காரி இன்னைக்கோ நாளைக்கோ கிடையில இழுத்துட்டு கிடக்கா. இன்னும் எம்புட்டு இளவ எடுக்க போறாளோ. ஊருக்குள்ள இந்த குட்டி வராத மாதிரி தட்டி வச்சு மறைச்சு போடணும் தலைவரே. அதுதானவே போலாம், அதான் சரி. இல்லை செம்பட்ட, இந்த குட்டி மேல ஒரு கண்ணு வச்சுக்கவே. ஒன்றை புழுவென்று புறந்தள்ளல் நியாயமோ? புரியாத மாந்தரின் பாவங்கள் ஓயுமோ? பிடி சோறு தானமாய் கிடைக்காத கோலமோ? இடிவாத போர்வைக்குள் மனசாட்சி ஏலமோ? சிறுமுல்லை பூவுக்கு இது என்ன சாபமோ? இரும்பான இதயங்கள் இருந்தென்ன லாபமோ? மறுபடியும் தீண்டாமை பரிணாம மாற்றமா? அரை நொடியில் அறியாமை ஆறறிவை மாற்றுமா? இடைவெளியை இனி உலகம் மேடையிலே ஏற்றுமா? இவள் கண்ணீர் துடைத்துவிட இறைக்கரங்கள் நீட்டுமா? நோய் என்ற பேரில் வந்த போராட்டமோ? தாய் தந்த பாலும் இவளை தாளாட்டுமோ? பாவம் இந்த பூவும் பாரம் ஏந்தி சாயுமோ? அம்மா எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குதுமா. வெள்ளையம்மா கூட என்னைய விளையாட சேர்த்துக்க மாட்டேங்கிறாம்மா. அம்மா ஊருக்குள்ள போனாலும் நீ விரட்டி அடிக்கிறாங்கம்மா. என்னம்மா நான் பாவம் செஞ்சேன்? ரொம்ப பசிக்குதுமா, ரொம்ப பசிக்குதுமா. இந்த குட்டி இந்த குச்சலுக்குள்ள தானே இருக்கிறா, என்ன பண்றா? ஹே, செத்து போய் கிடக்குறாளப்பா. செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன். உடனே தலைவர்கிட்ட போய் சொல்லுவோம். இல்லை மறக்கானா, ஏமல இப்படி தலையறைக்க ஓடியாரா? ஐயா வாழை தலைவரே, அந்த பேச்சு புள்ள குட்டி சொரத்தல்லாம கிடக்குறா, செத்துட்டான்னு நினைக்கிறேன் தலைவரே. என்னவே சொல்லுத? நெசமாதான் சொல்றீங்க? அந்த அக்கா அவ குச்சி வெளியே வரும்போது நின்று பார்த்தீங்களே, பொட்டாசும் காங்கல தலைவரே. அப்படியா? ஏலே இந்த செய்தியை எங்க ஐயா சொல்லல. சரி தலைவரே, அப்படியே ஊருக்குள்ள செய்தி சொல்லி அம்மட்ட பத்தி சாவடி குட்டியா பஞ்சாயத்துல பேசிக்கிடுவோம். அப்படியே சொல்லி அப்படியே வெட்டியானி குத்தி வந்துடல. கிளம்புற தலைவரே. என்னப்பா நம்ம ஒண்ணு நினைச்சா ஆண்டை ஒண்ணு நினைக்கிறா. வணக்கம் தலைவரே. இந்தாருங்கடே, நேரம் மரக்காணத்து மூலமா செய்தி தெரிஞ்சிருப்பீங்க. அந்த பேச்சு பிள்ளை வேற எங்கனையாவது போய் செத்து தொலைஞ்சிருந்தா நம்மளுக்கு பாதகம் இல்லாமல் போயிருக்கும். நம்ம ஊர்ல செத்து நம்ம தலையில தான் விடிஞ்சிருக்கு. பேசி என்ன போகுது தலைவரே? சொசைட்டிக்காரனுக்கு சொல்லி விடுங்க, அவன் வந்து அள்ளிட்டு போட்டோம். கோட்டித்தனமா பேசாதல. அதிகாரிங்க வந்தா இதான் சாக்குன்னு ஊரையே அடைச்சு விடுவானுங்க. அந்த அக்கா கடை தெருவு போய் வர கூட கடிசா போக முடியாது.
கொரோனாவில் செத்து கிடக்கா. நம்ம ஊர் பையமக்க தொற்று தூக்கி போனாங்கன்னா அவசிக்கு அவியலுக்கு தோத்திக்கிடும். எதுனாலும் அந்த அக்காவை குச்சிக்குள்ளையே வச்சு கொளுத்தி விடுங்க. ஊருக்குள்ள தூக்கி யாராதீங்க. முடியுமா சொல்ற மாதிரி அந்த அக்கா அவ குச்சல்ல வச்சு கொளுத்தி விடுவ முடியும். என்னடே சொல்ற மாடசாமி, நீனே செஞ்சிருதியா? அது இல்லை தலைவரே, எங்கள் வீட்லேயும் 2 பொண்டு பொடிச்சு இருக்கு, அதான் ரோசனை பண்ணுறேன். இல்லை மாடா, உனக்கு ஒன்றும் ஆகாதுல்ல. உனக்கு ஒன்றுனா நம்ம ஊரே உனக்கு பின்னாடி நிற்கும்ல. கொரோனா வந்து அந்த குட்டி சாவலை. ஒரு கஞ்சி ஊத்த வக்கு இல்லாத உங்களால தான் அந்த மாற செத்து போயிட்டான். இன்னும் எத்தனை பாகத்தை எங்க தலைமையில தூக்கி போட போறீங்களோ? பஞ்சாயத்தாம் பஞ்சாயத்து. கோட்டிக்காரப்பல கோச்சிட்டு போகாதல. மொத்த உசுருக்காக வரிஞ்சு கட்டி மொத்த ஊரையும் காவு கொடுக்க போறீங்களா? இந்த பயில இப்படிதான் தலைவரே. நீங்க பார்த்து ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுங்க, அதுக்கெல்லாம் நாங்க கட்டுப்படுறோம். ஜாமலே, போறவங்க போகட்டும். பஞ்சாயத்துல பேசுற மாதிரி முடிவு எடுத்துடலாம்ல. என்னவே சொல்லிட்டீங்க, சரிதானவே? அப்படியே பண்ணிடுங்க தலைவரே. ஏப்பா குச்சிக்கிட்ட போனவனே பதட்டத்துல யாரும் உள்ள இது போயிடாங்கப்பா, தெரியுங்களா? ஒட்டு வர விட்டு போய் பார்த்து சூதானமா இருக்கணும்டே. சீக்கிரம் வாங்கடே. சீக்கிரம் வாங்கடே. ஆஸ்பத்திரியில நிக்கல. ஆமா, சோப்பாயிலும் உள்ள இது போயிடாங்கடே. ஆதி பையன் மூக்குல துணியே போடல. இந்த நோவு இந்த குட்டி குடும்பத்துல உணவு ஆனது ஆச்சு. நீ பேசி என்னவே செய்யறது? பஞ்சாயத்துல பேசின மாட்டுக்கு செஞ்சுடுவாமல. நீங்க என்னவே சொல்லுதீங்க? நீங்க என்னவே சொல்லுதீங்க? சரியாலே எங்கவே அந்த முனிய எங்கவே எங்கவே போய் தொலைஞ்ச? வந்த சூழ்நிலை தலைவரே, குட்டி சாகல தலைவரே, உயிரோட தான் இருக்கா. ஏலே சத்தம் வைக்காதடே. இப்ப காப்பாத்தினாலும் சீக்கிரம் சாவத்தாமலே போறா. செவனேன்னு கண்டுக்காம வாடே. வாங்களே போலாம். இல்ல வாங்களே. இல்ல வாங்களே. ஐயோ சுடுது, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. சுடுது சுடுது, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. சுடுது காப்பாத்துங்க. சுடுது. ஐயோ சுடுது, காப்பாத்துங்க. என்னம்மா நான் பாவம் செஞ்சேன்? இதுதான் உலகமா, இங்கு மனிதன் மிருகமா? ஒவ்வொன்று எறிவதை மனம் ரசித்தால் நியாயமா? மனிதம் இறந்ததோ மிருகம் பிறந்ததோ, அடடா வேதனை இதை யார்தான் கேட்பதோ? இதுதான் உலகமா, இங்கு மனிதன் மிருகமா? இதயமில்லா மனிதன் மனது இரும்பாயானதே. கருணை இல்லா கடவுள் இங்கே கல்லாய் போனதே. கொடிய நோயும் பட்டினி சாவும் ஒன்றாய் காணுதே. இதுவா மனிதம் என்றே மனம் கேட்டிட தோணுதே. இதுதான் உலகமா, இங்கு மனிதன் மிருகமா?
ஆரீராரிரோ ஆராரீராரிரோ. என்னம்மா நான் பாவம் செஞ்சேன்?